இன்னைக்கு நம்ம பேங்க் எக்ஸாமில் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் பார்க்க போகிறோம். டைம் அண்ட் ஒர்க் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு தானே அப்படின்னா ஆமாம், எல்லா பார்ட்ஸ்லையுமே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னா டைம், ஒர்க் இதை வச்சு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டே டு டே லைஃப்லேயே வந்து டைம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாலே நம்ம பிளான் பண்ணுறதுக்கே டைம் ரொம்ப முக்கியமானது. அப்போ பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப பேங்க்கில் கண்டிப்பாக டைம் அண்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை பேஸ் பண்ணியிருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைம் ஃபார்முலாஸ் வந்து ஒர்க் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி. இதில் இருக்கிற இந்த 3 ஃபார்முலாஸ் 3 கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒர்க்கு, டைமு, எஃபிஷியன்சி. ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னா அதில் ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க, டைம் கொடுத்துருப்பாங்க, இல்லை எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று கொடுத்து ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இதில் ஒர்க்குங்கிறது நம்மளுக்கு தெரியும், வேலை செய்கிறது. டைமுங்கிறது எத்தனை மணி நேரத்தில் வேலை செய்கிறோன்னு தெரியும். எஃபிஷியன்சினா என்ன? என்னோட திறமை, திறன், என்னால் எவ்வளோ முடியும் அப்படிங்கிற சொல்கிற எஃபிஷியன்சி. இப்போ ஃபார்முலா எஃபிஷியன்சி 2 பர்சன் இருக்காங்க, அவங்களோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் எஃபிஷியன்சிக்கு 1/x + 1/y. அதுவே டோட்டல் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு xy + x + y. இங்கே எக்ஸ் ஒய்ங்கிறது வந்து எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்கங்கிறது, டைமை குறிக்கிறது தான் xy. டேஸோ இல்லை ஹார்ஸோ இல்லை மினிட்ஸோ எப்படி வேணாலும் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து பேசிக் ஃபார்முலா. இதிலேருந்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எஃபிஷியன்சியை வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா m/n ரேஷியோவில் கொடுத்துருக்காங்கன்னா டைமோட ரேஷியோவை n/mன்னு ரிவர்ஸில் எடுத்துக்குவோம். அடுத்தது மென் டைம் 2 மென்ஸோடது வந்து டைம்ஸ் கொடுத்து ஏதோ ஒன்று கொடுக்காம விட்டுருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். m1d1 m2d2. எம்ங்கிறது மென், டிங்கிறது டேஸ், டைம்ஸ் எது வேணால் சொல்லிக்கலாம். டோட்டல் ஒர்க்கு இப்போ ஒரு கொஷினில் வந்து ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க, பேசிக்காக என்ன கேட்டிருக்காங்கங்கிறது நம்மளுக்கு தேவையே இல்லை. ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதை 1 டேக்கு மாற்றிருக்கணும். ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ மணி நேரம் அந்த டைம்ஸ்க்கு மாற்றிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே வச்சு என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இதை வந்து எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். நல்ல செய்கிற ஒரு வேலையை அதுவே பி வந்து அதை செய்கிறதுக்கு 18 நாள் எடுத்துக்கிறது. அப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாள் அந்த வேலை முடியும்னு கேட்டிருக்காங்க. டைம் டுகெதர் 2 பேரும் சேர்ந்து செய்கிற டைம் கேட்டாங்க அப்படின்னாலே xy/x + y ஞாபகம் வந்துடணும். எக்ஸுங்கிறது 12 × 18, 12 + 18. இப்போ நம்ம 12 × 18 மல்டிபிள் பண்ணணும். 8 2s are 16 அந்த மாதிரியும் போடலாம், இல்லை 1 ஸ்டெப்பில் போடணும் அப்படின்னா 10 + 8ன்னு போட்டுக்கலாம். 120 + 12 × 8 வந்து 96. அப்போ 6 10 11 216. 216 / 12 + 18. 12 + 18ஓட வேல்யூ வந்து 30. 216 30ஆல் டிவைட் பண்ணணும். போட்டோம் அப்படின்னா 7 2s are 21. அப்புறம் 2s are 6, 72 வந்துடும். / 10, ஏன்னா நம்ம 3 மட்டும்தான் எடுத்தோம், 10. அப்போ 7.2 வந்து வரும். ஆன்சர் வந்து 7.2. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஏபி 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை வந்து 6 நாள் எடுத்துக்குது. ஏ மட்டும் செய்கிறப்ப 10 நாள் ஆகுது. பி மட்டும் சேர்ந்து செய்கிறப்ப எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இது நம்ம வந்து x + y அது xy/x + yல போடணும்னு நினைக்கலாம். பட் ஆனால் அது வந்து பி இல்லை, y இல்லை. அப்போ நம்ம அதை என்ன பண்ண முடியாதுன்னா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்து கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்சிஎம் 2 நம்பர் இருக்குது, 6க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுக்கலாம். 6, 10க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வேல்யூஸ் வரும்? 6 எல்சிஎம் அப்படின்னாலே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், ப்ரைம் ஃபேக்டராக பிரிக்கணும்னு அர்த்தம். 6 வந்து 3 × 2ன்னு எழுதலாம், ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸ் தான். 10 ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 5 2s are 10. சேர்த்து எழுதுறது தான் ஃபேக்டரைசேஷன். அப்போ 2க்கு ஒரு 2 எழுதிக்கலாம். 3 5. அப்போ 5 3s are 15, 15 2s are 30. அப்போ எல்சிஎம் ஆஃப் 6, 10ஓட வேல்யூ வந்து 30ங்கிறது கிடச்சிருச்சு. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணி போடலாம். 30 யூனிட்ஸ் பர் டேக்கு, ஒரு நாளைக்கு 30 யூனிட்ஸ் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 10 டேஸுக்கு இருக்குது. அப்போ 30 / 10 போட்டால் 3. அப்போ ஏ வந்து 3 யூனிட்ஸ் பர் டே
வேலை செய்யுது. ஏ + பி கொஷினில் கொடுத்துட்டாங்க 6. அப்போ 6 பண்ணுறோம் அப்படின்னா 30 எல்சிஎம் வந்து 30. 30 டிவைடட் பை 6 போட்டோம்னா 5. அப்போ 5 யூனிட்ஸ் பர் டேக்கு வந்து செய்யுது வேலை. அப்போ பி வந்து எத்தனை நாளைக்கு செய்கிறாங்க, ஒர்க்கு டைம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பியோட வேல்யூ வந்து 6 - ஏ வந்து 3 போட்டோம்னா 2 யூனிட்ஸ் பர் டே. ஒரு நாளைக்கு 2 யூனிட் செய்யுது. அப்போ மொத்தமாக எவ்வளோ செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த எல்சிஎம் நம்மளுக்கு 30. அப்போ 30/2 வந்து 15. 15 டேஸ் வந்து பி செய்கிறதுக்கு எடுத்துக்கும், ஏ 10 டேஸ் செய்கிறதுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ டைம் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். டைம் இன் 20 days, ஹவு மெனி மென் 10 days. நம்மளுக்கு 2 டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. 5, 20 கொடுத்தாங்க, 10. ஹவு மெனி எம் மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு 5 × 20, இன்னொரு இதில் 10 எம் வந்து கண்டுபிடிக்கணும். 5 2s are 100. இங்கே 10 கொண்டு போயிட்டோம்னா எம், கேன்சல் பண்ணோம்னா எம். அப்போ ஹவு மெனி மென் அப்படிங்கிறப்ப 10 மென்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். நெக்ஸ்ட், ஏங்கிறது ட்வைஸ் ஆஸ் எஃபிஷியன்ட் ஆஸ் பி. இதை வந்து என்ன, ஏ வந்து 2 மடங்கு பியோட எஃபிஷியன்சிக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ட்வைஸ், த்ரைஸ் அந்த மாதிரி கம்பேரிசனில் நம்பர்ஸில் இல்லாமல் இருந்தாலே நமக்கு ரேஷியோ வந்து ஞாபகம் வந்துடணும். அப்போ இதை ரேஷியோவில் எழுதணும்னு ஏ வந்து A/Bயை வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா ட்வைஸு. அப்போ 1:2 அப்படின்னு எழுதலாமான்னு யோசிக்கணும். அப்போ பி தான் பெருசாக இருக்கும். அப்போ இது தப்பு. என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் ட்வைஸ் ஆஸ் பி. ஏ தான் ட்வைஸு பியை விட. அப்படிங்கிறப்ப எப்படி எழுதணும்னா 2:1ன்னு எழுதணும். ஸோ இதை எப்படி எழுதணும்னா 2:1. நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா பி 12 days, ஃபைண்ட் ஏவோட டேஸ் கேட்டிருக்காங்க. எஃபிஷியன்ஸில் இருந்ததுன்னா டைமை ரேஷியோவை மாற்றுறதுக்கு n/n/m எழுதுவோம். அப்போ 1:2ன்னு எழுதிட்டோம். இது டைமோட ரேஷியோ. இதிலிருந்து ஏ கண்டுபிடிக்கணும். பி வந்து 12 daysன்னு கொடுத்துட்டாங்க. ஏ எவ்வளோ டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1:2ல் இந்த 2வை நம்ம எவ்வளோக்கு மாற்றணும்னா டேஸ்க்கு 12 டேஸ்க்கு மாற்றணும். அப்போ எதோட மல்டிபிள் பண்ணால் 2 வந்து 12ஆக மாறும், 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 12 மாறும். அப்போ இந்த ஹோல் டேர்மையும் 6ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 6:12. அப்போ ஏவோட டேஸ் வந்து 6 டேஸுங்கிறது ஆன்சர். நாள் தான் வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் எவ்வளோ ஒர்க்கு முடிஞ்சிருக்கோ எவ்வளோ ஒர்க்கு முடியலன்னு தெரியணும். ஒர்க்கே தெரியல. ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எல்சிஎம் யூஸ் பண்ணி ஒர்க்குக்கு வந்து பர் யூனிட்க்கு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ எல்சிஎம் ஆஃப் இங்கே 8, இங்கே 24, இந்த ரெண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 8, 24க்கு எல்சிஎம் எடுக்கணும். 8 வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸாக தான் எழுதணும். அப்போ ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுதணும்னா 2 2s are 4 2s are 8. 24 வந்து எழுதணும். 6 4s are 24. அப்போ 3 × இது வந்து 2 ஸ்கொயரு. அப்போ இங்கே 2 cube. 2 cube × 3ங்கிறத எழுதுவோம். அப்போ எல்சிஎம் வந்து மேக்ஸிமம். அப்போ 2^3 ஒன்று வரும், இன்னொன்று 3 வரும். இது மல்டிபிள் பண்ணால் 24. அப்போ எல்சிஎம் ஆஃப் 8, 24ஓட வேல்யூ வந்து 24. எல்சிஎம் அதாவது ஒர்க் பை பர் யூனிட்ஸ் பர் டே. ஒரு நாளைக்கு 24 ஒர்க்ஸ். இப்போ 8 டேஸ்க்கு ஏ செஞ்சுருக்கு. அப்போ எவ்வளோ ஒர்க்கு செஞ்சுருக்கோம், டேஸில் இருக்கிறத அப்படியே ஒர்க்குக்கு மாத்திரம். அப்போ 24 டிவைடட் பை 8 போட்டோம் அப்படின்னா 3. ஏவோட ஒர்க்கை வந்து 3 யூனிட்ஸ் பர். பியோட ஒர்க் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். டேஸில் இருக்கிறத ஒர்க்குக்கு மாத்திரம். அப்போ 24 டிவைடட் பை 24ஓட வேல்யூ 1. அப்போ 2 பேரும் சேர்ந்து 2 நாளைக்கு வேலை பார்த்துருக்காங்க. 2 பேர்த்தோட ஒர்க்கு வந்து 4. 3 + 1 4. 2 நாளைக்கு வேலை செஞ்சுருக்காங்கன்னா அப்படின்னா 2 நாளைக்கு 4 × 2. அப்போ 8 யூனிட்ஸ் ஒர்க்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் மொத்தம் எவ்வளோ இருக்குது, 24 ஒர்க்ஸ் இருக்குது. 24ல் 8 ஒர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க 2 நாள் சேர்ந்து. அப்போ 24 - 8 போட்டோம் அப்படின்னா 16. அப்போ 24 - 8ஓட வேல்யூ 16. அப்போ 16 ரிமைனிங் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
கிரிட்டிக்கல் ஆனால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஏ அண்ட் பி 2 பேர் இருக்காங்க. 2 பேர் வேலை செய்கிறாங்க. ஒருத்தர் 45 டேஸ், ஒருத்தர் 40 டேஸில் செய்யக்கூடியவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு ஏ வந்து போயிருச்சு, வேலை செய்யாமல் பாதியிலே போயிடுச்சு. அப்போ 23 நாள் சேர்ந்து செஞ்சு தனியாக செஞ்சு பி 23 நாள் தனியாக பி மட்டும் செஞ்சு அந்த வேலையை முடிச்சிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு எப்போ அந்த ஏ எத்தனை நாள் அதுங்க 2 பேர் சேர்ந்து செஞ்சுருக்காங்க, எப்போ ஏ வெளியே போயிருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எப்படிடா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, வென் அப்படின்னாலே டைம் கேட்டிருக்காங்க. டைம் கேட்டிருக்காங்களா, டோட்டல் டைம் வந்து நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. ஆனால் இங்கே டோட்டல் டைமும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்போ எப்படி இதை கண்டுபிடிக்கலாம், எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணலாம். எல்சிஎம் எந்த ப்ராப்ளம் போட்டாலும் எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஆனால் இது நிறைய ப்ராசஸ் இருக்குது. எல்சிஎம் போட்டோம்னா இன்னும் டைம் எடுக்கும். 45-40க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், அதுவே பெரிய நம்பராக வரும். அதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் ஆகும். ஸோ இதுக்கு நம்மளுக்கு பேசிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டு பார்க்கலாம். டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி. இதுதான் ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா. அதாவது ஒர்க் இஸ் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி படிச்சிருப்போம். வென்னுங்கிறது நம்மளுக்கு டைமை குறிக்கிறது. டைம் கேட்டிருக்கிறதுனால டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒர்க்கு கண்டுபிடிக்கணும், எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கலாம், கொஸ்டின்ஸில் வந்து ஒர்க் எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்கங்கிறது 23 டேஸ் வந்து பி தனியாக செஞ்சுருக்கு. அப்படிங்கிறப்ப பியோட ஒர்க் 23 டேஸ் செஞ்சுருக்கு. பி வந்து 40 டேஸ் ஒரு வேலையை செய்யக்கூடிய கெப்பாபிலிட்டி. அப்போ 23/40. அப்போ நம்ம டோட்டல் ஒர்க் டன் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பியோட செஞ்சதை ரிமைனிங் மைனஸ் பண்ணோம்னா 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலையை தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு தேவை. ஸோ 1 டோட்டல் ஒர்க் வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். 1லேருந்து 23/40 மைனஸ் பண்ணோம்னா 40 - 23. 20ல் 3 போயிடுச்சுன்னா 17. அப்போ 17/40ங்கிறது ஒர்க்கோட ஆன்சர். ஒர்க்கு கண்டுபிடிச்சிட்டோம். எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். 1/x + 1/y. 1/x, இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து 45. 1/45 + ஒய்யோட வேல்யூ 40. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், 2 40 + 45. 45 × 4ஓட வேல்யூ 5 4s are 20. 4 16 18. 1800. 45 × 40ஓட வேல்யூ வந்து 1800. 40 + 45 ஆட் பண்ணோம்னா 85 வரும். 85 / 1800வை சிம்பிளிஃபை பண்ணணும். 1 5 is 5. 35. 5 7s are 35. 17 இதை அடித்தோம்னா 5 3s are 15. 6 0. 360 வந்துடும். 17/360. இது வந்து 17/40. ஒர்க்கோட வேல்யூ 17/40. எஃபிஷியன்சி வந்து 17/360. இதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். கீழே வர்றதை மேலே எடுக்கிறோம் அப்படின்னா 360/17 போட்டுக்கலாம். 17 17 கேன்சல் ஆயிரும். 0 0 கேன்சல் ஆயிரும். 1 4 is 4. 9 4s are 36. அப்போ டைம் வந்து 9 டேஸ். 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை வந்து 9 டேஸ் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டோம். எல்சிஎம் யூஸ் பண்ணி போட்டால் ரொம்ப லாங்காக வரும். அதனால இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் இந்த ப்ராப்ளம்ஸில் ஏதாச்சும் கொரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கு சால்வ் பண்ணணும் அப்படின்னாலும் அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். Thank you for watching. Subscribe it for more videos.